முதல்ல உங்களை நீங்க உணருங்க. அதுக்கப்புறம் நீங்க உலகத்தை உணரலாம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க உலகம் உங்க கூட வந்து சேரும். ஏன்னா நீங்க தான் அந்த உலகம். போக போக நம்ம முன்னுக்கு வாழ்க்கையில போயிட்டு இருக்கும்போது செஞ்ச தப்புகள் எல்லாம் மேல மேல வர வர நம்மளால அது உணர முடியல, நம்மளால அது தேட முடியலங்கிற ஒரு முறையில போயிருக்கு. மனவள பயிற்சின்னு சொல்லி ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி செஞ்சாக்கா இத உங்களால அந்த அந்த லைட் பார்க்க முடியும். ஆனா இந்த தியான பயிற்சியில் வந்துச்சுன்னா லைட் மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸையும் உங்களால பார்க்க முடியும், பிரபஞ்சத்தை உங்களால பார்க்க முடியும், அந்த சக்தி உங்களால பார்க்க முடியும். ஐயோ கும்பிடுறாங்க கடவுள், நீங்க கும்பிடுற கடவுள் உங்க முன்னால வந்து நின்று அப்படியே பிளஸ் பண்றது விஷுவலா, அதான் உயிரோட பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வணக்கம், என்னுடைய பேரு ஜி சுரேஷ். நான் ஒரு ஜோதிடராக பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். போன 33 வருஷமாக மலேசியாவில் இருக்கேன். இப்ப தியானம் அறிமுகமாயிட்டு தியானம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த தியானத்தால நிறைய மக்கள் அது குணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால என்னை தொடர்பு கொள்ளணும்னாக்கா நான் இங்கே பெட்டாலிஞ்சியால கம்போந்துங்குங்கிற இடத்துல தான் இருக்கேன். என்னுடைய நம்பர் 0163969907 அப்படிங்கிற நம்பர் தான். அதே சமயத்தில் வெப்சைட் மூலமாக பார்த்தும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னாக்கா www.abahayam.com அதில் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவ்வளோ நாள் நான் ஜோதிடம் பேசிட்டு இருக்கும் போதும் தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த தியானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உணர வந்ததும் அது இந்த உலகத்துக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்கலான்னு நான் விரும்புகிறேன். ஸோ அது ஆதி மொழிங்கிறது நம்ம தமிழ் தான். அது நம்ம பேசலை, அமெரிக்கக்காரங்க பேசும்போது தான் ஆதி மொழிங்கிறது தமிழுங்கிறது நம்மளுக்கே உணர வருது. அப்படி ஆகிப்போச்சு நம்மளுடைய கலாச்சாரம். ஸோ அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தே அப்படின்னு வரும் பாருங்க. அந்த ஆங்கிற சத்தம், அதுக்கப்புறம் ஓங்கிற சத்தம், அதுக்கப்புறம் உம்ங்கிற சத்தம், இந்த 3 சத்தத்துல தான் அகார உகார மகார அப்படிங்கிற அந்த விளக்கங்கள் இருக்குங்கிறது உலகத்துக்கு சொல்லி கொடுத்ததே முருகப்பெருமாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவரால் தான் சிவன்கிற நம்மளுடைய கடவுள், அவருக்கு அந்த சிஷ்யத்துவம், அதாவது தகப்பனுக்கே குருவானது முருகன் அப்படின்னு வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய வரலாறு பேசுது. அப்போ இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன் நான், இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அதில் நிறைய விஷயங்கள் உணர வந்துச்சு. அப்போ அந்த உணர வந்த விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நம்ம பார்க்கும்போது, நம்ம இப்ப படிச்சிருக்கிறது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ்ங்கிற படிச்சுட்டு நம்ம அஞ்ஞான காலத்தில் இருக்கிற விஷயங்கள் சொன்னாக்கா புரியாது. ஸோ எளிமையாக விஞ்ஞான காலத்திலேயே இதெல்லாம் உண்மைங்கிறது புரியற அளவுக்கு அந்த விஞ்ஞானம் இதில் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அனைத்தும் விஞ்ஞானமே, அஞ்ஞானமே விஞ்ஞானம்தான் அப்படிங்கிற முறையில் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ தியானத்தை பத்தி நம்ம பேசும்போது இந்த எல்லாமே, இந்த உலகமே இயங்கிறது மூச்சில தான். மூச்சில தான் எல்லாமே இயங்குது. ஸோ அந்த மூச்சியோட அடிப்படையில் நம்ம முன்னவர்கள் ஒரு மனிதனுக்குள்ள 2 விதமான சக்திகள் இருக்கு. ஒன்று ஆணும் ஒன்று பெண்ணும் இருக்கு. அதனால அவங்க அர்த்த நாரி ஈஸ்வரா அப்படின்னாங்க. பாதி ஆணாக இருந்து பாதி பெண்ணாக இருந்து ரெண்டும் ஒன்னாக வரும்போது அது ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஈசன் அப்படிங்கறத பார்த்தாக்கா இழுக்கிற மூச்சியும் விடுற மூச்சியும் தாங்கிறதும் நம்ம உணர வந்துச்சு. ஈசா ஈசா அப்படின்னா ஈங்கிறது சீங்கிறது, இந்த 2 சத்தம், ஒன்று இழுக்கிற சத்தமும் ஒன்று வெளியாகிற சத்தம், அதாவது மூச்சு எடுக்கிறது மூச்சு விடுற சத்தமாக இருந்திருக்கு. தியானத்திலே ஆராய்ச்சி பண்ண நிறைய அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் மற்றவங்களுக்கு நம்மளால பகிர்ந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். அது மக்களுக்கு செய்ய, அவங்களுக்கு அது உணர வரக்கூடிய அளவுக்கு அது நம்ம உணர்ந்துட்டோம். ஸோ அது ஷேர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு இருக்கோம்.
மக்களுக்கு வந்த அனுபவங்களை, அதுல ஒரு ஆளுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு அவங்க கொஞ்சம் கம்ப்யூட்டர் விஷயம் தெரிஞ்சதுனால அவங்களோட உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்க வந்து அது விஷுவலாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதோட அவங்க நடக்கும்போது நம்ம அதை வீடியோ எடுத்ததுனால அது ரெண்டும் சேர்த்து இதில் காமிச்சிருக்கோம். இதுல வந்து இங்கே இங்கே இருக்கிற பயிற்சியில் வந்து 3 நிலை இருக்கு. அந்த 3 நிலையில நம்ம அடிப்படை பயிற்சிங்கிறதுலதே உங்களுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். பின் எதுக்கு அந்த 2 நிலை அப்படின்னு கேட்டாக்கா, இதுல ஒரு நம்ம வாழ்க்கையில சில அச்சீவ்மெண்ட்ஸுக்காக நம்ம பயணம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த எது நம்ம அடையணும்னு ஆசைப்பட்டோமோ அதை அடைஞ்ச பிறகு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட எப்படி போறது, கடவுள்கிட்ட எப்படி நேசிச்சு நான் இருக்கணும், கடவுளோட அமைதியான என்னோட வாழ்க்கையை நான் எப்படி கையாளணும் அப்படிங்கிற முறையில் வரவங்களுக்கு தான் அந்த அட்வான்ஸ் பயிற்சியும் மாஸ்டர்ஸ் பயிற்சியும் சொல்லக்கூடிய பயிற்சி. அது முதல்ல இந்த பேசிக் பயிற்சியிலே நீங்க ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கும். அடிப்படை பயிற்சியிலே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அது கிடைச்ச பிறகு இங்க அட்டென்ட் பண்ண யார்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கை எவ்வளோ பெட்டரா இருக்கு தெரியுங்களா? அவங்க முதல்ல இருந்ததிலிருந்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அவங்களோட வேலையா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவங்களோட இல்லற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எல்லா வாழ்க்கையிலும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடைவு நிலைங்கிறது வந்து இந்த பயணத்துக்கு கடைசி மூச்சு தான் அடைவு நிலை. இந்த பயணத்திலே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. என்னன்னா அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம நம்ம மக்கள் எல்லாமே அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் கற்றது கையளவு அல்லாதது உலகளவுன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாமே தெரியுன்ற முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே எவ்வளவு வாழ வேண்டியது இருக்கு தெரியுமா? எவ்வளவு அறிய வேண்டியது இருக்கு. அது உங்களை அறியணும் முதல்ல. அப்பதான் இந்த உலகத்தை அறிய முடியும். அதுக்கு ஏற்ற ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. அந்த பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எனர்ஜி உங்களுக்கு, நம்மள்ட்ட எல்லார்ட்டையும் இந்த எனர்ஜி இருக்கு. ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா நம்மளால எடுத்து வெளிப்படையா கொண்டு வர முடியல. ஏன்னா நம்ம செஞ்ச நம்மளுடைய கர்ம வினைகள்னு ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல இந்த பிரசன்ட் லைஃப்ல அந்த நம்ம பிறந்து வளர்ந்து வந்தோம் இல்லையா, அந்த சமயத்துல நம்ம நிறைய தப்புகள் தவறுகள் அந்த இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மூடு படமாக இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா இந்த உள்ள இருக்கிற இந்த லைட், இந்த ஒளியை வந்து அது கவர் பண்ணி கிடக்குது. போக போக நம்ம முன்னுக்கு வாழ்க்கையில போயிட்டு இருக்கும்போது செஞ்ச தப்புகள் எல்லாம் மேல மேல வர வர நம்மளால அது உணர முடியல, நம்மளால அது தேட முடியலங்கிற ஒரு முறையில போயிட்டு இருக்கு. ஆனா இது பொதுவாக இதுக்கு வந்து மனவள பயிற்சின்னு சொல்லி ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி செஞ்சாக்கா இத உங்களால அந்த லைட் பார்க்க முடியும். ஆனா இந்த தியான பயிற்சியில் வந்துச்சுன்னா லைட் மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸையும் உங்களால பார்க்க முடியும், பிரபஞ்சத்தை உங்களால பார்க்க முடியும், அந்த சக்தி உங்களால பார்க்க முடியும். நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாக்கா பாத்தீங்களா அந்த விஷயம்ல கை கும்பிடுறாங்க கடவுள், நீங்க கும்பிடுற கடவுள் உங்க முன்னால வந்து நின்று அப்படியே பிளஸ் பண்றது விஷுவலா, அதான் உயிரோட பாக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 1000 பேரை வச்சு பயிற்சி கொடுக்க முடியும். ஆனா எனக்கு அந்த வசதி இல்லை. அப்படி செஞ்சாலும் குவாலிட்டியா கொடுக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு மனிதனால, ஒரு தனி மனிதனால எவ்வளவு செய்ய முடியும்னு பார்த்தாக்கா, ஒரு கூட்டமாக உட்கார வச்சு செஞ்சாலும் முறைப்படியா செஞ்சா 50 பேர் உட்காந்து 50 பேருக்கு, 500 பேர் உட்காந்து 500 பேருக்கு, 1000 பேர் உட்காந்து 1000 பேருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்ய முடியும். அதுல சில முறைகள் இருக்கு. ஆனா எல்லாரும் அது கிடைக்கணும்னு விரும்பல. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரத்துல அவங்களுடைய மற்ற சில இன்ட்ரெஸ்ட்கள் அவங்களுக்கு இருக்கலாம். அதனால எல்லாருக்கும் அது கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படல போல இருக்கு. ஆனா இங்க வரவங்களுக்கு நான் அப்படி இல்லை, அனைவருக்கும் அது கிடைக்கணும்னு நான் விரும்புறேன். அவங்க அது கிடைச்சு அவங்களுடைய ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது பாஸ் பண்ணி விடணும். ஏன்னா இது நம்மளுடைய வரலாறுல எடுத்து வச்சு பார்த்தாக்கா, நம்மளுடைய புராணங்கள் எடுத்து வச்சு பார்த்தாக்கா இது நம்ம வழியாக தான் இது வெளியே வந்திருக்கு. பேர் கணேஷ் பிரசாத். மாஸ்டர் கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணி குரு மூலியமாக நான் சக்தியை குண்டலினி சக்தி ஆக்டிவேட் பண்ணி இது ஒரு ரெண்டு வாரம். ஸோ மொதல் கிளாஸில் நான் எப்படி இருந்தனோ கடைசி கிளாஸில் வந்துட்டு ஏகப்பட்ட வித்தியாசம். மொதல் கிளாஸில் வந்துட்டு அது லாட் ஆஃப் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு மைண்டில், அன்றாட வாழ்க்கையில்.
அதுக்கு அந்த மொதல் கிளாஸ் முடிஞ்சு 2வது கிளாஸ் 12வது கிளாஸ்க்கு போகும்போது எனக்குள்ளே ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு சக்தி. அப்பதான் நம்ம சோலுக்குள்ளுக்கு வந்துட்டு என்ன சக்தி இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அது தெரியும் போது அந்த உடம்புக்குள்ள மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த சர்ப்பம் எப்படி வேலை செய்யுது அது வந்துட்டு உணர முடிஞ்சுச்சு. தென் அந்த உணரும் போது நம்மளுக்குள்ள என்ன சக்தி இருந்துச்சு, குரு சொன்ன மாதிரி அந்த கடவுள் கண்ணு முன்னுக்கு நிற்கிறது மெடிடேஷன் வழியாக நம்ம பார்க்கும் போது அற்புதம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அது சும்மா நம்ம வார்த்தையாக தான் எழுத முடியாது. அது ஒன்று. அது நம்ம கண்ணால் பார்க்கலாம், நெற்றிக்கல்லையும் பார்க்கலாம், உணரலாம். அந்த பவர் போகும்போது ஐ மீன் பவர் சக்ரா எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம உள் மனசுக்குள்ளேயே நம்மளோட அன்றாட வாழ்க்கை வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அதே சமயத்தில் நம்ம நடக்கணுன்ட்டு அந்த ஒரு உள் மனசு சொல்லும். பிறகு மற்றவங்களை எதையும் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாதுன்ட்டு அது நம்மளை எச்சரிக்கும், நம்மளை ரிமைண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யாரையும் மனசு கஷ்டப்படக்கூடாது, அன்றாட வாழ்க்கையை சும்மா முடிப்போம். வணக்கம், என் பேர் சாந்தினி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல what difference if I compare with my other meditation class, it's a more, there will be a theory session. Guruji will explain in detail what meditation is all about. Main difference I experienced after finishing my class is I understand who the real me actually is. So from there, when you understand, you see life very differently. Then one of the main benefit now, how I handle anxiety and stress. Nirmala, I'm a medical doctor. So the rest is history. என்னோட செஷன் வந்து ஆக்சுவலி இப்போதான் 10வது செஷன் முடிச்சிருக்கேன். ஸோ 4வது செஷன்லேயே I attain my energy. I don't understand what Kundalini is actually. It's very difficult to explain unless you experience. But rest assured, எல்லாம் சொல்ற மாதிரி you feel so light. You see things in a very different perspective. Very different. Perishing life இருக்காதுன்னு இல்லை, but you will be happy even in the middle of everything comes together. It's like nothing happened, and you just love everyone. You just love everything. You have so much of love in you because you already clear your karmic debts, whatever karmic patterns, anything. You will start when you meditating. You see a lot of things. It scare you. It scare me. I see a lot of things from past, present, future, everything. A lot of things speak to you. Sound, இப்ப நான் doctor way of thinking la பார்த்தனா, they will question practical, but actually it's science. It's energy to experience.